இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸை நம்ம அப்படியே வந்து பார்த்துடலாம். நம்ம டைரக்டர் சோலை ஆறுமுகம் இவரோட டைரக்ஷன்ல நம்ம ஆர்கே சுரேஷ் இவரோட நடிப்புல உருவாக்குற படம் தான் வந்து காடுவெட்டி. இந்த படத்துக்கான ரிலீசிங் டேட்டை இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. இந்த காடுவெட்டி படம் வந்து பார்த்தீங்கன்னா வர மார்ச் 15 இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் வந்து ஆக போகுது. நம்ம ஆர்கே சுரேஷ் அண்ணாவோட இந்த காடுவெட்டி படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர் கோகுல் இவரோட டைரக்ஷன்ல கொரோனா குமார் படத்துல நம்ம எஸ்டிஆர் அண்ணா தான் வந்து ஃபர்ஸ்ட் நடிக்கிறதா வந்து இருந்தது. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால இந்த படத்துல நம்ம எஸ்டிஆர் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கல. இப்போ என்ன நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கொரோனா குமார் இந்த படத்துல நம்ம எஸ்டிஆர் அண்ணாவுக்கு பதிலா நம்ம விஷ்ணு விஷால் அண்ணா வந்து இந்த கொரோனா குமார் படத்துல அவர் வந்து நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நியூஸ்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராம் சரண் அண்ணா நடிக்கிற 16வது படத்துக்கான ஒரு சின்ன அப்டேட் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்தை வந்து உபேனா படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தா நம்ம டைரக்டர் புஜ்ஜி பாபு சனா வந்து இந்த படத்தை டைரக்ட் வந்து பண்ண போறாரு. இந்த படத்துல ஹீரோயினா வந்து ஜானவி கபூர் வந்து நடிக்க போறாங்க. இந்த படத்துக்கு நம்ம ஏஆர் ரகுமான் சார் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து கம்போஸ் வந்து பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நியூஸ்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. மேலும் இந்த படம் சம்பந்தப்பட்ட மற்ற அப்டேட்ஸ்லாம் வந்து கூடிய சீக்கிரமே இந்த வரும்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.